துரோணா படித்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சின்ன வயசுல துரோணா தன்னோட நண்பன் திரௌபதி கிட்ட போயிட்டு பண உதவி கேட்டப்ப திரௌபத் துரோணாவை அசிங்கப்படுத்தியிருப்பாரு. இத்தனை வருஷமா அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பழித்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துரோணா தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன பாண்டவாஸ் கௌரவாஸுக்கு நீங்க குருதட்சணையா எனக்கு செய்ய வேண்டிய விஷயத்த இப்ப நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப துரோணா தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட திரௌபதியை நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. திரௌபதி யாரு அப்படின்னா பாஞ்சால் அப்படிங்கிற ஒரு நாட்டோட அரசர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இப்ப திரௌபதியை பிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சார்ஜ் இந்த மிஷினை நான் தலைமை தாங்குறேன் அப்படின்னு முன் வர்றது துரியோதன். துரியோதன் தன்னோட தம்பிகள் பாண்டவாஸ் எல்லாருமே பாஞ்சால் நாட்டுக்கு திரௌபதியை பிடிக்கிறதுக்காக போறாங்க. இது திரௌபதிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா துரியோதன் அண்ட் டீம் அவங்களுக்கும் இந்த பாஞ்சால் நாட்டு அரசன் திரௌபதிக்கும் சண்டை நடக்குது. துரியோதன் என்னதான் ட்ரை பண்ணாலும் பெருசா திரௌபதியை அரெஸ்ட் பண்ண முடியல. இப்ப அர்ஜுனும் பீமும் அவங்களோட திறமைய காட்டுறாங்க. ஃபைனலா திரௌபதியை கத்தி முனையில முட்டி போட வச்சு நிக்க வைக்கிறாங்க. இத பார்த்த உடனே திரௌபதியோட ஆர்மி படை அவங்க எல்லாருமே பயந்துகிட்டு ஓடுறாங்க. பீம் சும்மா இருக்கிறாரா, அந்த பயந்து ஓடுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் புடிச்சு துவம்சம் பண்றாரு. உடனே அர்ஜுன் இத பார்த்து, பீம் ஏன் இந்த மாதிரி பண்ற, நம்ம தான் திரௌபதியை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இந்த அப்பாவி மக்கள் அப்பாவி சிப்பாய்களை ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால பீமும் சைலண்ட் ஆயிடுறாரு. இப்ப அந்த திரௌபதியை அரெஸ்ட் பண்ணி துரோணா கிட்ட கொண்டு வராங்க. துரோணா அவரை பார்த்து, சின்ன வயசுல நீ என்ன அசிங்கப்படுத்தினது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் நினைச்சா உன்னை இங்கே சாவடிக்க முடியும், ஆனா நீ என்னோட சின்ன வயசு நண்பன், அதனால நான் உன்னை சாவடிக்க மாட்டேன். பட் அதுக்காக உன்னை சும்மாவும் போகணும் சொல்ல மாட்டேன். உன்னோட பாஞ்சால் நாட்டை பாதியா பிரிச்சுக்கலாம். ஒரு பாதிய நான் ஆண்டுக்கிறேன், இன்னொரு பாதிய நீ ஆண்டுக்கோ. இது ஓகேன்னா நான் உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. திரௌபதிக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் உயிரோட போக முடியும். அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பிச்சையோட அவரு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப துரோணாக்கு அந்த பாஞ்சால் நாட்டோட ஒரு பாதி கிடைச்சிடுது. மீதிய அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா share it with the people whom you think this video might be useful, because sharing is caring. Take care. Bye.